வணக்கம் நண்பா, நான் உங்க சடிபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்டென் சீரிஸ்ல நிறைய வகையான ஏலியன்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. ஆனா பென்டெனிசன் எல்லா ஏலியன்ஸாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அவர் ஒரு சில ஏலியன்ஸா மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருப்பாரு, மற்ற ஏலியன்ஸை அப்படியே விட்டுருப்பாரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்டெனிசன் யூஸ் பண்ணாத லெனோபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன் ஸ்பீசிஸை பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து எக்ஸ்ட்ரோட் ஸ்பீசிஸை பத்தியும் லைமேக்ஸ் ஸ்பீசிஸை பத்தியும் ஆர்ஜின் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க யாரும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து லெனோபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனை பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். இவங்களை வந்து கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய பிக் ஃபேட் ஏலியன் வெட்டிங் அப்படிங்கிற எபிசோட்ல தான் முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இந்த ஏலியனோட ஹோம் வேர்ல்டை பத்தின தகவலை வந்து கிரியேட்டர்ஸ் நமக்கு கொடுக்கல அப்படின்னாலும் இந்த ஏலியனை பத்தின ஒரு சில தகவல்களை மட்டும் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏலியன் வந்து தங்களை தாங்களே ஸ்லட்ஜஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க, இல்லைன்னா ஸ்லட்ஜ் பப்பீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க. கேலக்சிலேயே ரொம்பவே மோசமான, கருணையே இல்லாத, அரக்கத்தனமான ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னா அது இவங்க தான் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தங்களை பலசாலியாக காட்டுறதுக்காக மற்ற எல்லா ஸ்பீசிஸ் கூடயும் இவங்க சண்டைக்கு போவாங்க. அதனாலேயே பிளம்பர்ஸுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டையே நடந்திருக்கு. கடைசியில் பிளம்பர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்கள அடக்கி வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த லெனோபென் ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றது, ஏமாத்துறது, துரோகம் பண்றது, முதுகுல குத்துறது எல்லாமே இவங்களுக்கு கைவந்த கலை. ரொம்ப சுலபமாவே ஒருத்தரை வந்து ஏமாத்தி தன்னோட பாச வலையில விழ வச்சு அதுக்கப்புறமா அவங்கள முதுகுல குத்தி சாகடிக்கிறதுக்கு வந்து இவங்க யோசிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லூசி, கெமிலி மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நல்லவங்களாவே இருந்திருப்பாங்க, மற்றவங்களை ஏமாத்தாம உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து தப்பிச்சு பிழைச்சு வந்திருப்பாங்க அந்த ஸ்பீசிஸ்ல இருந்து. ஆனா அந்த ஸ்பீசிஸ்ல பெரும்பான்மையானவங்க வந்து ஏமாற்றக்கூடியவங்களாகவும் நயவஞ்சகம் பண்ணக்கூடியவங்களாக தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாவே காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சு வந்திருப்பாங்க. இந்த ஏலியனோட தோட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். களிமண் சகதி மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஏலியனை வந்து அவங்க டிசைனே பண்ணியிருக்காங்க நம்ம கிரியேட்டர்ஸ். இந்த ஸ்பீசிஸில் வந்து பெண்களும் ஆண்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு முகத்தில் எக்ஸ்ட்ராவாக 4 ஆண்டனா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கூடவே அவங்களுடைய கண்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் பெரும்பான்மையாக இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இது ஒரு மட் டைப் ஏலியன் அப்படிங்கிறதுனால தன்னோட உடம்புல இருந்தே இதால ஸ்லட்ஜை ஜெனரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது சகதியை தன்னோட உடம்புல இருந்தே உருவாக்கி அதை வச்சு எதிரியை பயங்கரமா தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட எதிரிகளை வந்து சகதிக்குள்ள இதால சிக்க வைக்க முடியும், அவங்களை அசைய விடாத மாதிரி அதிகமான சகதிக்குள்ள அவங்களை சிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் அதே எபிசோட்ல தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. கூடவே இவங்களால ஸ்லட்ஜ் வேவ்ஸை கூட உருவாக்க முடியும். அதன் மூலமா தன்னோட எதிரி தப்பிச்சு போக விடாத மாதிரி அதால செய்ய முடியும். தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா காலு கீழே சகதி இருக்கிறதுனால ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியாது, வலிக்கு கீழே விழுந்து வாரிடுவாங்க. ஸோ இவங்களால தன்னுடைய உடம்புல இருந்து ஸ்லட்ஜை உருவாக்கி அதை உடம்புல இருந்து பிரிச்செடுத்து எதிரியை தாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எலாஸ்டிக் பவரும் இருக்கு. நம்ம லைமேக்ஸோட ஆர்ஜின் பார்த்தோம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட லைமேக்ஸும் லெனோபென்ஸும் ஒரே மாதிரி தான் பவர்ஸ் உடையவங்க. அவங்களாலையும் எலாஸ்டிக் பவரை யூஸ் பண்ணிக்க முடியும், இவங்களாலையும் தன்னுடைய கைகளையும் கால்களையும் உடலையும் வந்து எலாஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. எதிரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அசால்ட்டா நின்ன இடத்துல இருந்தே இவங்களால பிடிச்சிட முடியும் அப்படிங்கிறது தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. நீங்க பிக் ஃபேட் ஏலியன் வெட்டிங் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் சீன்லயே ஒரு லெனோபென் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு சர்வெண்ட்டை வந்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிருக்கும். நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படியே ரொம்ப தூரத்துல இருந்தே கை வந்திருக்கும். அந்த அளவுக்கு இதால ரொம்ப தூரத்துக்கு கூட எலாஸ்டிக்கனுடைய உடலை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காமிச்சிட்டாங்க. கூடவே இந்த ஏலியனுக்கு ஷேப் ஷிஃப்டிங் பவரும் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம லைமேக்ஸ் மாதிரி தாங்க, டோட்டலாவே நம்ம லைமேக்ஸ் தான். லைமேக்ஸுக்கு எப்படி ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்குதோ அதே மாதிரி இதாலே தன்னுடைய உருவத்தை வந்து நினைச்ச வடிவத்துக்கு இதால மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. நீங்க ஆம்னிவர்ஸ்ல வரக்கூடிய மட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா லூசியை காட்டியிருப்பாங்க. இவங்களும் ஒரு லெனோபென் ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்க தான். தான் நினைக்கிற உருவத்துக்கு ரொம்ப சுலபமாவே மாறி இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா கிராண்ட்பா மேக்ஸா மாறி இருப்பாங்க, பென்னா மாறி இருப்பாங்க. ஏன் நம்ம வில்கேக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட உருவத்தை கூட எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. வில்கேக்ஸோட உருவத்தை எடுத்தது மட்டும் இல்லாம சைஃபனையே ஏமாத்தி இருப்பாங்க. சைஃபன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்கேக்ஸோட மிகச்சிறந்த அடிமை, வில்கேக்ஸோட விசுவாசி. அந்த வில்கேக்ஸ் கூடவே இருந்த ஒரு கேரக்டர் வில்கேக்ஸ் மாதிரி ஒரு உருவம் வந்த உடனே ஏமாறுறாரு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அச்சு பிசராம தத்ரூபமா வில்கேக்ஸ் மாதிரியே அந்த இடத்துல லூசி வந்து நின்றுருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சைஃபன் வந்து ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவாரு இது வில்கேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கூடவே இருந்தவர். அப்படி இருந்தாலும் ஏமாந்துருக்காரு அப்படின்னா தத்ரூபமா தன்னுடைய உருவத்தை வில்கேக்ஸ் மாதிரியே அந்த இடத்துல லூசி மாத்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது.
அதே மாதிரி இந்த ஏலியனுக்கு வந்து சைஸ் ஆல்டரேஷன் பவரும் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால தன்னுடைய உருவத்தை வந்து சின்னதா மாத்திக்கவும் முடியும், பெருசா மாத்திக்கவும் முடியும். இந்த லூசி விஷயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. லூசி வந்து தன்னுடைய உருவத்தை வந்து சின்ன உருவமா தான் காட்டியிருப்பாங்க. ஆனா வில்கேக்ஸா மாறும்போது ஒரு மிகப்பெரிய உருவத்துக்கு மாறி இருப்பாங்க. தன்னுடைய ட்ரூ ஃபார்முக்கு மாறும்போது கூட அவங்க ஒரு மிகப்பெரிய உருவத்தை தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாவே காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களால சின்ன உருவத்துக்கும் மாற முடியும், பெரிய உருவத்துக்கும் மாற முடியும். சைஸ் ஆல்டர்னேஷன் பவர் வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாவே இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாவே காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏலியனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெனோபென் வந்து தரையில ஓங்கி அடிச்சிருக்கும். அடிச்ச அந்த ஒரே அடியில தரை உடஞ்சிருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. கூடவே நம்ம டைமண்ட் ஹெட்டை போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்திருக்கோம். டைமண்ட் ஹெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏலியன் அப்படிங்கிறத ஆர்ஜின் வீடியோ நம்ம தெளிவாவே பார்த்திருப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஏலியனை அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கு அப்படின்னா இந்த லெனோபென் வந்து ஸ்ட்ரென்த் லெவல்ல ரொம்பவே ஒரு கூடின ஒரு ஏலியன் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசினா கண்டிப்பா டியூரபிலிட்டியை பத்தி பேசியே ஆகணுங்க. அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா அடிக்கிற தெம்பு மட்டும் இருந்தா பத்தாது, அடி வாங்குற ஆளாவும் இருந்தா தான் சண்டையில வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏலியனுக்கு ஸ்ட்ரென்த்தை விட டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த ஏலியனை நீங்க எவ்வளவுதான் அடின்னு அடிச்சாலும் இதை நீங்க அடிச்சு தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கறதான் உண்மை. எவ்வளவு அடிச்சாலும் அசால்ட்டா திரும்பி எழுந்து நிற்கும், திரும்பவும் சண்டைக்கு வரும் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. சரி, இதை நீங்க வெட்டியாவோ தோக்கடிச்சிடலாம், சாகடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா இதுக்கு ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் ரொம்பவே அதிகம். நீங்க இதை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் கூட இதை அழிக்கவே முடியாது. இது திரும்ப உருவாகிக்கிட்டே இருக்கும். நீங்க பிச்சு போட்ட பீசஸ்ல இருந்து கூட இதால திரும்பவும் உருவாக முடியும் அப்படிங்கறத வந்து அந்த எபிசோட்லயே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதே எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏலியனால கூப் மாதிரி லிக்விட் ஃபார்முக்கு கூட மாற முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. தேவைப்படும் போது லிக்விட் ஃபார்முக்கு மாறி சின்ன இடத்துல இதால அசால்ட்டா புகுந்து போக முடியும். கூடவே இதால பூமிக்கு அடியில கூட ரொம்ப வேகமா டிராவல் பண்ண முடியும். தி பிக் ஃபேட் ஏலியன் வெட்டிங் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீட் பிளாஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக கிரவுண்டுக்கு அடியில டிராவல் பண்ணிட்டு வந்து திடீர்னு அட்டாக் பண்ணிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆர்மெட்ரிலோ மாதிரி இதாலையும் அண்டர் கிரவுண்ட்ல டிராவல் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேல இந்த ஏலியனோட உடம்பே ஒரு வெப்பன் தாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இதால தன்னோட உடம்புல இருக்கிற மட்டை ஒரு வெப்பனா பயன்படுத்தி எதிரியை பயங்கரமா அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த எபிசோட்ல பார்க்கும்போது லெனோபென்ஸ் தன்னோட கைகளை வந்து சாட்டை மாதிரியும் ஹேமர் மாதிரியும் மாத்தி எதிரிகளை பயங்கரமா தாக்கியிருக்கும். ஸோ இதால தன்னோட உடம்புல இருக்கிற மட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு வெப்பன் மாதிரியும் மாத்தி எதிரியை பயங்கரமா தாக்க முடியும், டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாவே காட்டிட்டாங்க. அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இதோட மிக முக்கியமான வீக்னஸே தண்ணி தாங்க. தண்ணிக்குள்ள வந்து சகதி விழுந்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதே தான் இதோட நிலைமையும். இது மட்டும் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சகதி டைப் ஏலியன் தானே. அதனால தண்ணீரோட கரைஞ்சு போயிடும். அது தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அதோட கலந்து கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இது செத்து போயிடும், திரும்ப உயிரோட வரவே வராது, இது செத்து போயிடும் அப்படிங்கிறத வந்து தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியன் வந்து தண்ணியை விட்டு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். தண்ணி மட்டும் கிடையாது, நெருப்பு கூட இந்த ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். அந்த பிக் ஃபேட் ஏலியன் வெட்டிங் அப்படிங்கிற எபிசோட்லயே தெளிவாக காட்டியிருப்பாங்க. சாதாரண நெருப்பை சொல்லல, ஹீட் பிளாஸ்ட் மாதிரி பைரோகெனிசிஸ் பவரை வச்சிருக்கிற ஏலியன் கிட்ட மட்டும் இது சண்டை போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா தாங்கவே தாங்காது, செத்தே போயிடும். அதிகமான ஹீட் வந்து இதோட உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை ஆவியாக்கி விட்டுறதுனால லெனோபென்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு களிமண் பொம்மை மாதிரி மாறிடும், டோட்டலா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதா உண்மை. இதோட உடம்புல இருக்கிற ஈரத்தன்மை மட்டும் இது போயிருச்சு அப்படின்னா இது டோட்டலாகவே அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உடம்புல இருக்கிற ஈரத்தன்மையும் போகக்கூடாது, அதே நேரத்தில் அதிகமான ஈரமும் இது மேலே படக்கூடாது, ரெண்டுமே இதுக்கு ஆபத்து. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் கேட்டகரிக்குள்ள வந்துருது அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவ் கூட இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கறத அதே எபிசோட்ல ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து பிளம்பர் வெப்பனை வச்சு அதை தாக்க முடியல, அது வந்து டேமேஜ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து செல்ஃப் டெஸ்டட் மோடுக்கு வச்சு என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா லெனோபென்ஸ் மேல தூக்கி வீசியிருப்பாரு. அது வெடிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெனோபென் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆகி கிட்டத்தட்ட செத்து போன மாதிரியே காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. சாதாரண எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இதனால வந்து இந்த ஏலியன் வந்து ரொம்ப வீக்கான ஏலியன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட வேண்டாம். ஏன்னா அந்த எபிசோட பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஏலியன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரென்த் லெவலா இருக்கட்டும், வேற ஷேப் ஷிஃப்டிங், இப்படின்னு ஏகப்பட்ட எக்கச்சக்க பவர்ஸ் இந்த ஏலியன் கிட்ட இருக்குது. இன்னும் நீங்க அதுக்கு அடுத்து மட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படிங்கிற எபிசோடெல்லாம் ஆம்னிவர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லூசியை காட்டியிருப்பாங்க. லூசிலாம் வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏலியன் கிட்ட வந்து அதிகமான பவர்ஸ் இருக்குது. ஃபியூச்சர்ல வந்து வரக்கூடிய பென்டென் சீரீஸ்ல வந்து பென்டென் கிரியேட்டர்ஸ் இந்த ஏலியனை நம்ம பென்டென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுகிட்ட பவர் இருக்குது, விஷயம் இருக்கு அப்படிங்கிறதா உண்மை.
ஸோ பார்ப்போம் ஃபியூச்சரில் இதை வந்து கிரியேட்டர்ஸ் கொண்டு வராங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏலியன் தான். பார்ப்போம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டென்னிஸனையோ இல்லை பென் டென் சீரிஸையோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்ருங்க. நான் அடுத்த விஷயம் டாக்டா பை பாய், see you.